வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஜோஹர் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். 3வது நாள் 2வது பதிவு ஊழுத்தீராமில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி இந்த ஆலயத்தில் இருக்கிற அவங்களோட திருப்பணி இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். மீனாட்சி அம்மனை அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன காம்பவுண்டில் கூட அங்கே மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இடத்துல ஒரு 70 மாணவர்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த ஆலய நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகு அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், என்னோட பின்னாடி இருக்கிற விஷுவல் பார்த்தீங்கன்னா அங்கே பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் ஆலயம் சமுதாயத்து கூட அது சொசைட்டி கூட இணைஞ்சு இருக்கிறதுக்காக சில ஆலயங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். 754வது ஆலயமாக லாடாங் ஊழுத்தீராமில் இருக்கின்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஒரு பெரிய எஸ்டேட்குள்ள, அதுவும் மிக அழகான எஸ்டேட் சொல்ல முடியும். அந்த எஸ்டேட்குள்ளே இருக்கிற ஒரு தாய் கோயில். அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்ட பிறகு கோயிலில் யாருமே இல்லை, வெள்ளனையாகவே அடைச்சிரும், நீங்கள் தாராளமாக போய் மண் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூஜாரி கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். அவரும் அனுமதி கொடுத்துருந்தாரு. கொம்பவுண்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவங்களுக்கு பூக்குழி திருவிழா மிக விசேஷமாக நடக்குமா. அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடச்சிருச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற எஸ்டேட் ஆலயங்கள் இன்னும் அழகாக பராமரிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. நீங்களும் உங்களோட ஆலயத்தை பராமரித்து ஆகணும். உங்களோட எஸ்டேட்டை நீங்களே பாதுகாத்தாகணும். 755வது ஆலயமாக ஸ்ரீ மகா முனீஸ்வரர் தேவஸ்தானம் தமன் தேசா சிம்மர்லாங் ஊழுத்தீராமில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது கோயிலுக்கு திருக்காப்பு போட்டாங்க. இருந்தாலும் கோவில்காரங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த முனீஸ்வரருக்கு பூக்குழி திருவிழா நடத்துவாங்க. அதுவும் ராஜகோபுரம் வச்சிருக்கிற முனீஸ்வரர் கோயில் ரொம்ப 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 குறைவு. இது போன்ற மகா விசேஷமாக இருக்கிற ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியம். எங்களோட ஆலயத்துக்கு சிறப்பான கோவிலோட மண்ணும் சேருது சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த முனீஸ்வரர் தேர் ஏறுவாராம். அவருக்கும் தனிப்பட்ட தேர் வச்சிருக்காங்க. கோயில் கொம்பான பாருங்களேன், அவ்வளோ பெருசு. சில கோவிலுக்கு மட்டும்தான் இந்தமாரி விசேஷங்கள் அமையும். சில கோவில்கள் அதுக்கு உருவா எடுக்கிறதுக்கு கோவில் கமிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க போடுற பிளான், அவங்க போடுற திட்டம், அதுக்கேற்ற மாரி எஜுகேஷன், அதுக்கேற்ற மாரி டிசிப்ளின்ஸை கொண்டு வந்தால் தான் ஆலயம் பெரிய காம்பவுண்டில் உட்காரும். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு அமைதியாக சூழ்நிலையிலையும் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு இருக்கிற ஆலயத்தை உருவாக்குறதுக்கு அந்த முயற்சிக்குள்ளே இறங்குவாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிலையும் பாதுகாத்து எங்களுக்கும் ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. எங்களோட பயணம் அடுத்தடுத்து கூகுள்லேயும் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நாங்கள் வரப்போகிறோம் சொல்லிட்டு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய ஆலயங்கள் கிடைக்காம போன ரீசன் என்னன்னா, கால் அட்டென்ட் பண்ணல, அதே நேரத்தில் அனுமதியும் கிடைக்கல. பிறகு நாங்கள் கால் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ஆலயம் சொன்னோமா, ஸ்ரீ வீர சங்கிலி கருப்பர் ஆலயம் தமன் டெசா சிம்மர்லாங் ஊழுத்தீராமில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் எக்ஸாக்ட்லி நேத்து உள்ள மகாமாரியம்மன் ஆலயம் பார்த்துருப்பீங்க. அந்த கோயிலுக்கு முன்புறமே தான் இருக்காரு. கோயிலுக்கு போயிருந்தோம், நம்பர் எதுவுமே இல்லை. அதனால நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். பிறகு எங்களுக்கு ஒரு கால் அனுமதி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மண் எடுக்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் முதல் நாளே போயிட்டு கூகுளில் செக் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு போயிருந்தேன். பட் இந்த கோயிலோட கான்டாக்ட் கிடைக்காதனா நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். பிறகு எனக்கு இந்த கான்டாக்ட் கிடச்சிச்சு. 757வது ஆலயமாக மாசாய் ஜோஹர் வராஹி அம்மன் ஆலயம் என்கிற சிவகோட்டை ஸ்ரீ மகா தவமுனீஸ்வரர் ஸ்ரீ மகா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில், இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இங்கே இருக்கிற வராஹி அம்மன் என்னை விட 3 மடங்கு உயரம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அவங்க கிளைமிங் பண்ணுறது என்னன்னா, இந்த ஆலயம் தான் முதலாக வராயி அம்மனாக இந்த இடத்துல வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்களாம். இது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப குஸ்மமாக இருந்துச்சு. ஆலய நிர்வாகம் ரொம்ப ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்க. கோவிலுக்கு திருப்பணி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோயிலுக்கு உண்டான திருப்பணி முடிஞ்சிடும். கண்டிப்பாக பக்த பெருமக்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை வழிபடணும். பார்த்தீங்களா, அம்பாள் அவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்தடுத்த ஆலயங்கள் ஊழுத்தீராம், மாசாய் இந்த போன்ற இடங்களில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். என் கூட தொடர்ச்சியாக பயணத்தில் வர்ற அனைத்து நபர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஷேர் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். See you soon. Bye.